இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஸ்கில் டெஸ்ட் இப்போ நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா, அதுக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வரும்போது சேர்த்தே கட் ஆஃப் பிடிஎஃப் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது 100க்கு, ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது 70க்கு. அப்போ 170க்கு உங்கள் கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த ரிசர்வேஷன் ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டிக்கு 170க்கு இவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ப்ரெடிக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். டோட்டலாக ஓவரால் தமிழ்நாடு லெவலில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டோட்டல் மார்க் 70க்கு எவ்வளோ ஹையஸ்ட் மார்க்காக இருக்கும், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கிட்ட நீங்கள் கேட்கும்போது ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 48 மார்க்கு. இந்த 50 தொடுறதே பார்த்தீங்கன்னா அதிசயம் அற்புதமாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. 48 முதல் 52 மதிப்பெண் வரை தான் அந்த கட் ஆஃப் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க, 60 கூட தொடாது போலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணலை. ப்ராக்டிக்கலில் 2 டாஸ்க் 3 டாஸ்க் அப்படின்ற மாதிரி செய்முறையாக கண்டக்ட் பண்ணலை. உங்கள் நடத்துனது பார்த்தீங்கன்னா செயல்திறன், அதை பேஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டை நடத்தும் போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7-8 டாஸ்க்காக வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி நடத்துனாங்க. ஸோ அதில் மார்க் கொடுக்கும் போது எவ்வளோ கம்மியாக அந்த இடத்துல மார்க் போட்டு எல்லாத்தையும் கூட்டி ஆட் பண்ணும் போது ஸோ பார்க்கும் போது டோட்டல் மார்க் இவ்வளோ தான் வரும் ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷனாக தனிப்பட்ட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த எம்எஸ்சி இப்போ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது ஹானஸ்ட்டாக நேர்மையாக தான் நடந்து முடிந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் ஜட்ஜஸ் வந்து நாங்கள் பண்ணும்போது கவனிக்கலை, சரியாக யாரும் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதனால் ஏற்றுக்கிறவே முடியாது, ஏற்றுக்கிறவே மாட்டேன். ரொம்ப உன்னிப்பாக உற்று நோக்கி கவனித்தார்கள் அப்படின்றத நான் உணர்ந்தேன். பட் பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க மார்க் போடுறதில்ல, டிகிரி படித்தவங்களுக்கு தனியாக, ஸ்கூல் படித்தவங்களுக்கு மட்டும் தனியாக, அந்த மாதிரி பாகுபாடு பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்தில் அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபாடு அப்படின்றது நடந்தது. சம் டாஸ்கில் வந்து அந்த பாகுபாடு அப்படின்றது நடக்கலை மீன் அவங்க வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத சம் டாஸ்கில் வந்து இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறல அந்த ஸ்டாஃப் வந்து. அதனால் இதை பேஸ் பண்ணிலாம் பார்க்கும் போது நடந்து முடிஞ்சதை வச்சு பார்க்கும் போது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அந்த பிலோ 9னா 9ஆம் வகுப்புக்கு கீழே படித்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள வந்து எப்படியும் ஒரு 45 to 52 மதிப்பெண் வர்ற அளவுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட்டில். அதே மாதிரி இந்த 10th to 12th, ஆனால் ஸ்கூல் லெவல் தான், அந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, ஸோ இந்த ரேஞ்சில் படித்தவங்களுக்கு அவங்களுக்கான மார்க் வந்து 40 முதல் 45 மதிப்பெண் வர, நான் சொல்கிறது 70க்கு சொல்கிறேன். ஸோ 40 முதல் 45 மதிப்பெண் வர பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பட் இந்த இடத்துல வந்து ஸ்கூல் மட்டும் படித்து முடித்தவங்கள தவிர்த்து அவங்கள கம்பேர் பண்ணும் போது அதிக பேர் அப்ளை பண்ணது டிகிரி படித்தவங்க தான் அதிக பேர் அப்ளை பண்ணாங்க, அதுதான் உண்மை. ஸோ டிகிரி படித்தவங்களோட கவுண்ட்டு தான் இங்கே அதிகமாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்களுக்கான மதிப்பெண் ஒரு 35 to 45 மதிப்பெண் வர 70க்கு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. யூஜியில் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடாக இந்த பிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூஜி படித்தவங்களுக்கு 30 மதிப்பெண் முதல் 40 மதிப்பெண் வர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதே இது யூஜிலே வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி படித்தவங்க, இந்த மாதிரி பிஇ, பிடெக் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் படித்தவங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 35 மார்க் வர கூட 35, 37 ஸோ இந்த மார்க் வர பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குவாங்க ஸ்கில் டெஸ்ட்டில். இதே மாதிரி தான் அந்த யூஜி ப்ரொஃபஷனலுக்கும் சொன்னது தான் அந்த பிஜிக்கும் பொருந்தும். பிஜினா எம்காம், எம்எஸ்சி, எம்இ, எம்டெக் எல்லா பிஜிக்குமே இந்த விஷயம் தான் பொருந்தும். அதாவது யூஜி ப்ரொஃபஷனல் டிகிரி சொன்னால் அதே 35, 37 மார்க்கு. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஒரு மார்க் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக அந்த மார்க் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. நல்லா பண்ணாதவங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க அவங்க ஃபீல் பண்ண செய்வாங்க. அதே சமயத்தில் இப்போ நான் சொன்ன இந்த ப்ரெடிக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து மார்க்கெல்லாம் போடுறத சிலர் கண்ணால் பார்த்த விஷயங்களை வச்சு அவங்களாம் சொல்லும் போது நம்மளுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதை இப்படி மார்க் போட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் போடுவாங்க டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி, ஸ்கூல் லெவலில் படித்தவங்களுக்கு. ஸோ மார்க் வந்து டோட்டல் மார்க்கு காம்பன்சேட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும் போல் அப்படின்றத ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டோட்டல் மார்க்கு 70ல் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 28
28 பாஸ் மார்க்குன்னு அவங்க சொன்னாலுமே பாஸ் மார்க் எடுத்துருவோமா அப்படின்ற ஒரு சிலருக்கு அந்த ஐயம், அதாவது அந்த அச்சம் அப்படின்றது சிலருக்கு இருக்க தான் செய்யும் ஒரு சிலருக்கு. ஓகே, இந்த 28 மார்க் கூட எடுக்க முடியாமல் அதை விட ஃபெயில் ரேஞ்சில் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க சிலர். இதுக்கு முன்னால் நடந்த இதே மாதிரி கோர்ட் ஜாப்பில் இந்த ஸ்கில் டெஸ்ட்டோ இல்லை இன்டர்வியூவோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் மார்க்கெலாம் போட்டிருக்காங்க, எடுத்திருக்காங்க ஒரு சிலர். அப்படி இருக்கும்போது பட் நம்முடைய மஹி அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் அது இதுவரை அப்படி ஆனதில்லை. இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த டைமும் யாரும் ஃபெயில் ஆகிட மாட்டீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முழுசாக 100% எனக்கு உறுதியாக இருக்குது. அப்படி யாரும் ஃபெயிலாம் ஆகிட மாட்டீங்க. அப்படி ஆனால் அதுக்கு அர்த்தமே கிடையாது. பிகாஸ் ஸ்கில் டெஸ்ட் நடக்கிற ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பேஜ் உள்ளே போயிட்டு வெளியே வர வர ஒவ்வொரு பேஜ் எண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத லைவ் அப்படியெல்லாம் கொடுக்க அதிலே நல்லா நாலேஜை கெயின் பண்ணி கண்டிப்பாக போய் நல்லா பண்ணியிருப்பீங்க. அதனால் ஃபெயில் யாருமே ஆயிட மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பார்த்து அவங்க மார்க்கை கொடுத்து அந்த மார்க்கை நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதே வந்து ஒரு ப்ரடிக்ஷனாக அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன், சேலம் டிஸ்ட்ரிக். உடனே சேலம் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ண உடனே எங்கள் டிஸ்ட்ரிக் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேலம் சொல்கிறேன், அதனால் இதெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க இந்த பாயிண்ட்டை. ஓகே, இப்போ அந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் எம்பிசி கம்யூனிட்டியில் கட் ஆஃப் வந்து 78 வச்சுக்கிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ 78 தான் கட் ஆஃப் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எம்பிசி கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி யார் அந்த டிஸ்ட்ரிக்டில் கம்மியான மார்க் எடுத்தாங்களோ, யார் அந்த லோயஸ்ட் மார்க் எடுத்தாங்களோ அதுதான் கட் ஆஃபு. ஓகே, அதான் 78 வச்சுக்கிடுவோமா? இப்போ அங்கே படித்த ஒரு டிகிரி படித்த ஒரு பர்சன், அது பிஏ பிகாம் எனி டிகிரி படித்த பர்சன் வந்து ஒரு 90 மதிப்பெண் எடுத்திருக்காரு வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த பர்சன் வந்து 78 மதிப்பெண்ணை விட 90 மார்க் எடுத்திருக்கும் போது 12 மதிப்பெண் கூடுதலாகவே எடுத்திருக்காரு. கட் ஆஃபை விட அந்த எம்பிசி கம்யூனிட்டி நபர் வந்து 12 மதிப்பெண் கூடுதலாக எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இது ஒரு கதை. இப்போ என்ன ஆக போகுது பார்த்தீங்கன்னா, இதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னா, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்புறமா அதே சேலம் டிஸ்ட்ரிக்டில் எம்பிசி கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படியே டிப்ளமோ படித்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 78 தான் அவருடைய கட் ஆஃப், லோயஸ்ட் கட் ஆஃப். அவருடைய கட் ஆஃப் வச்சுக்கிறோமே, அவர் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் 40 மார்க் இருக்கிறார், 70க்கு 40 இருக்கிறாரு. நம்மளே என்ன சொல்லியிருந்தோம், டிப்ளமோக்கு 35 to 45 சொல்லியிருந்தோமா? சரி, ஒரு ஆவரேஜாக ஒரு 40 இருக்கிறார் ஸ்கில் டெஸ்ட்டில். அப்போ 78 + 40 118 மார்க்கு. எவ்வளவுக்கு? 170க்கு 118 மார்க் தான் அவருடைய கட் ஆஃபாக இருக்குது. அவருடைய டோட்டல் மார்க் அப்படி தான் இருக்குது. இதே சேலமில் எம்பிசி கம்யூனிட்டியில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 90 மார்க் எடுத்தவர் சொன்னோம் பார்த்தீங்களா, 90 மார்க் கூடுதலாக 12 மதிப்பெண் எடுத்தவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டில் 35 மதிப்பெண் கிடைக்கிது. நம்ம டிகிரிக்கு என்ன சொன்னோம், ஒரு 30 to 40 வரை போடுவாங்க போல் ஸ்கில் டெஸ்ட்டில் ஒரு எதிர்பார்ப்பாக ப்ரடிக்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ ஒரு 35 ஆவரேஜாக நான் போட்டிருக்கேன். அப்போ 90 + 35 மொத்தமாக 125 மதிப்பெண் 170க்கு அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 7 மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதா உருவாகுதா? ஸோ இதுக்கு முன்னால் ரிட்டன் எக்ஸாம் வர இந்த டிப்ளமோ படித்த நபருக்கும் டிகிரி படித்த நபருக்கும் 12 மார்க் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் இந்த ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே இந்த 12 மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 7 மார்க் டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் அப்படின்றது, வித்தியாசத்தின் அளவு வந்து அப்படியே குறையுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு அந்த கட் ஆஃபுக்கு அப்புறம் அந்த பின் விளைவுகள் அப்படின்றது இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு ப்ரடிக்ஷனாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நான் சொல்ல வர விஷயம் என்ன ஏதுன்றது ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் நான் நம்புகிறேன்.